கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். கடந்த 7 மாதமும் ஆண்டவர் கண்மணி போல காத்தார். இந்த 8வது மாதத்தில் ஆண்டவர் அடியெடுத்து வைக்கும்படியாக கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த தேவனுடைய சமூகத்தில் இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தத்திற்காக, ஆண்டவரே நீர் எங்களை நடத்த வேண்டும், நீர் எனக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும், அதற்கு நீர் வார்த்தையை காண்பீங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்ட பொழுது, ஒரு பலப்படுத்தணும்ல. நம்ம சில நேரங்களில் சோர்ந்து போயிடுவோம். அப்படி சோர்ந்து போகும்போது கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளை பலப்படுத்தும். அப்படி நீர் எங்களை பலப்படுத்தி நடத்துவதற்காக நீர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டபோது ஆண்டவர் இந்த வார்த்தையை எனக்கு காண்பித்தார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். சுகவாழ்வு என்று சொன்னால் சரீர பிரகாரமான ஒரு சுகத்தை மாத்திரம் குறிக்கல, உங்களுடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கை சுகமாய் நீங்கள் வாழ்வீங்க, நல்லா வாழ்வீங்க, உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் நன்றாக நீங்கள் வாழ்வீர்கள். ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன். அதைத்தான் கர்த்தர் சொல்கிறார், சுக வாழ்வு. நீங்கள் எப்படிப்பட்ட பாதையில் போய் கொண்டிருப்பீங்கன்னு தெரியாது. ஒருவேளை நெருக்கம், போராட்டம், எங்கள் வாழ்க்கையே அப்படியே நல்லா இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு சாப வாழ்க்கை போல, கடன் உள்ள வாழ்க்கை, ஒரு கண்ணீர் உள்ள வாழ்க்கை, கவலை உள்ள ஒரு வாழ்க்கை எங்கள் வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யூரோப்பில், அதாவது சுவிட்சர்லாந்து அந்த மாதிரியான இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, லண்டன், ஸ்காட்லாண்ட், இந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சீசன் உண்டு. என்ன சீசன்னா ஸ்ப்ரிங் சீசன். அந்த ஸ்ப்ரிங் சீசனுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வின்டர் சீசன் இருக்கும். இந்த வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா பனி பெய்யும், ரொம்ப குளிராக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் அங்கே இருக்கிற மரங்கள், அந்த மரங்களில் உள்ள இலைகள் எல்லாம் கொட்டி போய் அந்த மரங்களை பார்ப்பதற்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அப்படியே இலை இல்லாமல், பூக்கள் இல்லாமல், ஒன்றுமே இல்லாமல். நான் சில நேரத்தில் அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள் எல்லாம் உயிரோட தான் இருக்குதா இல்லையா, ஏன் இப்படி இருக்குது? இப்போ நம்ம நாட்டில் அந்த மாதிரி மரம் ரொம்ப நாள் அப்படி இருந்துச்சுன்னா அதை வெட்டி அந்த இடத்த காலி பண்ணிடுவோம். ஆனால் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த சீசனில் எல்லா மரமும் அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த சீசன் ஒரு 2.5 மாதம் 3 மாதம் அது முடிஞ்சு இந்த ஸ்ப்ரிங் சீசன் ஆரம்பித்த உடனேயே அப்போ என்ன ஆகும் அப்படின்னா துளிர்க்க ஆரம்பிக்கும். அந்த எந்த மரம் பட்டு போன மரம் மாதிரி ஒன்றுமே இலை இல்லாமல் இருந்துச்சோ அந்த இலையில், அந்த மரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இலை உண்டாக ஆரம்பிக்கும், அந்த பூக்கள் வர ஆரம்பிக்கும், அதில் பழங்கள் வர ஆரம்பிக்கும், மொட்டுகள் வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த சீசன் கொஞ்சம் கொஞ்சமாக வர வர பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்கும். அந்த அழகை பார்க்கறதுக்காகத்தான் நிறைய நேரத்தில் அந்த ஸ்ப்ரிங் சீசனில், சம்மர் சீசனில் அவ்வளவு அழகாக இருக்கும். அந்த மரத்தை அந்த அழகை பார்க்கறதுக்காக தான் பாருங்கள், எங்கெங்கெல்லாமோ இருந்து அந்த தேசத்துக்கு அந்த சீசனில் வருவாங்க, அதை பார்ப்பாங்க. அவ்வளவு அழகாக இருக்கும் பாருங்கள். ஒரு சீசனில் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு, ஆனால் அடுத்த சீசனில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகாய் அந்த மரத்தை கர்த்தர் மாற்றிட்டார். உங்களுக்கு ஒரு சீசன் வரப்போகுது. இது வரைக்கும் கெட்டு போய், இது வரைக்கும் அசிங்கமாக கேவலமாக உங்கள் வாழ்க்கை அவ்வளோ பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சு. இப்போ ஒரு சீசன் வரப்போகுது. சுக வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்குற சீசன், உங்கள் வாழ்க்கையை அழகாய் மாற்றுகிற ஒரு சீசன். உங்களுடைய வாழ்க்கையை எல்லாரும் பார்த்து பிரமிக்கத்தக்கதாக அதிசயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறார். அப்படிப்பட்ட ஒரு சீசன் வரப்போகுது. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும்.
இந்த வசனத்தை நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும். வெளிச்சம் எழும்பும். விடியற்கால வெளுப்பை பார்த்துருக்குறீங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 மணி 5:30 மணி ஒரு விடியற்கால வெளுப்பு வரும். ஆனால் சூரியன் வந்திருக்காது. ஆனால் கொஞ்ச நேரம் ஆக 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 அந்த சூரியன் வெளியே வர ஆரம்பித்த உடனே இந்த விடியற்கால வெளுப்பு மறைந்து போய் வெளிச்சம் வெளியே வந்துடும். அப்படி தான் அவங்க ஆசீர்வாதம் மறைவாக ஒரு இடத்துல இருக்குது. ஒரு நேரம் வரப்போகுது உங்களுக்குன்னு. அந்த நேரம் வரும்போது அந்த விடியற்கால வெளுப்பை போல உங்கள் வெளிச்சம் மேலே எழும்பும். உங்களுடைய ஆசீர்வாதம் வெளியே வர ஆரம்பிக்கும். இந்த மாதத்தில் அந்த ஆசீர்வாதம் வெளியே வரப்போகுது. உங்கள் சுகவாழ்வை கர்த்தர் சீக்கிரத்தில் தொழிற்க பண்ண போகிறார். திஸ் இஸ் த சீசன். God is going to make you very beautiful in front of all the eyes of the people. உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப அழகாக கர்த்தர் மாற்ற போகிறார். உங்கள் நீதி உங்களுக்கு முன்பாக செல்லும். கர்த்தருடைய மகிமை உங்களை பின்னாலே காக்கும். இந்த வார்த்தை எனக்கு தான் சொல்லி, ஆண்டவரே திஸ் வேர்ட் இஸ் ஃபார் மீன்னு சொல்லி நல்ல உரிமை பாராட்டுங்கள். டேக் தட் அத்தாரிட்டி. இந்த உரிமை பாராட்டி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட அந்த பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். Loving Heavenly Father, Lord, I pray for the people, those who are watching this video and listening to this sermon. I pray that you bless everyone, Lord, in Jesus' name. Let your presence, Lord, come upon them, O Master, Lord. Let this word, Lord, touch everyone, O Master. இந்த வார்த்தை ஒவ்வொருவரையும் தொடட்டும் தகப்பனே. கர்த்தர் நீ பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களோடு கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.